The wife is very happy. Wife is very happy. Yes. நீங்க உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 30 years. 30 years நீங்க எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹாப்பியா இருக்காங்களா, ஹஸ்பண்ட் ஹாப்பியா இருக்காங்க? என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஹாப்பியா இல்லங்க. நியூலி மேரிட் அப்போ உங்களுக்கு ஜாலியா இருக்கு அந்த டைம். அப்புறமா வந்து அது ஒரு ஹனிமூன் டைம் இல்லையா? பாத்தியாடா கிளவிக்கு குளுப்ப ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கிளவியை போட்டு தள்ளிடுறேன். ஜென்ஸ் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதை போயிட்டு நாங்கள் வந்து ஷவுட் அவுட் பண்ண மாட்டோம், கத்த மாட்டோம், சண்டை போட மாட்டோம், அந்த மாதிரி பண்ண மாட்டோம். அவங்க வந்து அதை உடனே எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறாங்க. கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா பசங்களோட பொண்ணுங்க தான் ஹாப்பியாக இருப்பாங்க. கல்யாணம் சந்தோஷமா இல்லைன்னா இப்போ இருக்கிற பொண்ணுங்களாம் எங்க அம்மா சமையல் பண்றதுக்கே யோசிக்கிறாங்க. எங்க இந்த அவங்க வீட்டுல சமையல் பண்ணதானே புருஷனுக்கு நிம்மதியா இருக்கும். பசங்களாம் பிறந்தாது இப்படிதாங்க, ரொம்ப கஷ்டங்க. பொண்ணுங்க என்னை பொறுத்தவரை என்னன்னா கொஞ்சம் அதிகமாக படிச்சுட்டாங்கன்னாவே முடிஞ்சு போச்சு சோழி. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், ஓகேவா? ஆக மொத்தம் 90 நாள் தான் கணக்கு. நிம்மதியா வாழ்றது இந்த 3 மாசம் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கும் போர் வச்சிடும், அந்த பையனுக்கு போர் வச்சிடும். அது ஒரு பெஸ்டியை வச்சுக்க, இவன் ஒரு பெஸ்டியை வச்சிருப்பான். ஜாலியா சண்டை தான் போகும். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் பெஸ்ட் இல்லாம வரும். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் கள்ளக்காதல் தான் வரும். என்ன பண்ணுவோம்? அம்மா யாராவே முரட்டாளா ஓடிக்கிட்டு இருக்கா? ஏய் யாராவே? அவரு பாக்ஸர். நீங்க இங்கிலீஷ்ல ஷார்ட்டா சொல்றீங்க 2K பெஸ்டின்னு, நாங்க கள்ளக்காதல்ன்ற அவ்வளவுதான். ஹாய், ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லாவே இருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர் யூ மேரிட்? இதெல்லாம் ஓவர் நக்கலு. எங்க இருக்கீங்க? சோ தட்ஸ் வை. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் இருக்காங்களே, ஒய்ஃப் ஹாப்பியா இருக்காங்களா, ஹஸ்பண்ட் ஹாப்பியா இருக்காங்களா? உங்க ஒப்பீனியன் என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஹாப்பியா இல்லங்க. ஹாப்பியா இல்ல. ஆமா, சம்டைம்ஸ் ரெண்டு பேரும் சம்டைம்ஸ் ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்காங்க. சம்டைம்ஸ் ஈக்குவலி ரெண்டு பேருமே ஹாப்பியா தான் இல்ல, நான் அப்படிதான் சொல்லுவேன். எதனால அந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைக் 50-50 ஹாப்பியா இருக்காங்க? சம்டைம்ஸ் ரெண்டு பேருமே ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் ரெண்டு பேருமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். தனியா ஒருத்தவங்க ஹாப்பியா இருக்காங்க, இவங்க இருக்காங்க அப்படி நான் சொல்ல மாட்டேன். உங்க ஒப்பீனியன் என்ன? என்னோட ஒப்பீனியன் வந்து மேபி ரெண்டு பேருக்கும் பேஷன்ஸும் இல்ல, ரெண்டு பேருக்கும் இதை விட்டு கொடுக்குற மனப்பான்மையோ யாருக்கு இப்போ இல்ல. இத்தனை வருஷங்கள் போகுதுல, அப்படி இருந்தா நான் அண்டர்ஸ்டாண்டிங் நியூலி மேரிட் அப்போ உங்களுக்கு ஜாலியா இருக்கு அந்த டைம். அப்புறமா வந்து அது ஒரு ஹனிமூன் டைம் இல்லையா? அதுக்கப்புறமா வந்து ப்ராப்ளம்ஸ் வில் ஸ்டார்ட் இல்லையா? ஆஃப்டர் ஒரு 10 years 15 yearsக்கு அப்புறம் அது ஒரு மாற்றம் இருக்கும். அது முன்னாடி இருந்த மாதிரி அப்படி இருக்கிறது இல்ல. மேபி அது எல்லாமே 5 fingers are not same. So sometimes சில பேருக்கு டிஃபரெண்டாவும் இருக்கலாம். பட் எங்க ஒப்பீனியன் வந்து இப்படிதான். இப்ப கரண்ட் என்ன எப்படி இருக்கீங்க? பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும். பாத்ரூம் வரைக்கும் வந்துட்டு பல்லு விளக்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, தெரியுதா? இல்ல, நாங்க ரெண்டு பேரும் ஜாலியா தாங்க இருக்கோம். இப்ப கரெக்டா நாங்க ஹாப்பியா தான் இருக்கோம். என்னோட ஆண்டி இவங்க. ஓகே. நீங்க கரண்ட் எப்படி இருக்கீங்க? நானும் ஹாப்பியா தான் இருக்கேன். லைஃப் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இல்ல, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சோ அதுல எல்லாமே விட்டு கொடுத்துட்டு ஹாப்பியா போறனா everything is good. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் சார் ரொம்ப பாவம் ஒய்ஃப் கிட்ட அப்படி இப்படிலாம் இல்ல அப்படிலாம் இல்லங்க. சொல்ல முடியாது, அப்படி சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் பொண்ணுங்களும் பாவம், ஹஸ்பண்ட்ஸும் பாவம் தான். வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே சம்டைம்ஸ் பாவம் தான். வீட்ல எப்படி யார் பாவம்? நோ கமெண்ட்ஸ்ங்க. இவங்கள பார்த்தா ஓகே. See, everything going smooth, everything is life is happy. If it is not good, எல்லாமே upside down தான். கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா பசங்களோட பொண்ணுங்க தான் ஹாப்பியாக இருப்பாங்க. என்ன ரீசன்னா ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. இருந்தாலும் கம்பேர் பண்ணும்போது கேர்ள்ஸோட அதிகமாக பாய்ஸ்க்கு தான் வந்து அதிக கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. மேரேஜ் எத்தனை வருஷங்கள் ஆகுது? நீங்க என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளவு சோகமா சொல்றீங்க. இல்லை சோகமான இல்லை, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். நான் வந்து சர்க்கம்ஸ்டன்ஸ் பேசிஸில் சொன்னேன். அதனால வந்து வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா அதான் பொண்ணுங்களோட கமிட்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். பசங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து டேக்கிள் பண்ணணும், எல்லாரையும் பார்க்கணும், ப்ளஸ் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணணும், ஆஃபீஸ் ஒர்க் ஸ்பேஸ் அதை வந்து மேனேஜ் பண்ணணும். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஒர்க்கிங் உமனும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குமான்னு தெரியல. ஆனால் கம்பேர் பண்ணும்போது பசங்களுக்கு வந்து அதிக ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது, அதிக ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்குது. நிறைய உமன் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க என்னப்பா ஹஸ்பண்ட்ஸ் வெளியே போறாங்க, ஜாலியாக ஒர்க் பண்றாங்க, ஏர்ன் பண்ணா, நாங்க தான் வீட்டில் கஷ்டப்படுறோம்னு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு பார்க்கும்போது அப்படி தான் மேடம் தெரியும். ஏன்னா நாங்கள் அப்படி காமிச்சிக்குவோம். நாங்கள் இப்போ அவங்களுக்கு இப்போ லேடிஸ் ஜென்ஸ் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதை போய்ட்டு நாங்கள் வந்து ஷவுட் அவுட் பண்ண மாட்டோம், கத்த மாட்டோம், சண்டை போட மாட்டோம், அந்த மாதிரி பண்ண மாட்டோம். அவங்க வந்து அதை உடனே எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறாங்க. நாங்கள் அப்படி இல்லாததுனால அவங்களுக்கு வந்து நாங்கள் அப்படிலாம் இல்லை. மேக்ஸிமம் அவங்களோட தாட் என்ன, நாங்கள் வெளியில் போகிறோம், பசங்களோட சுற்றுறோம், ஜாலியாக இருக்கும், டைம் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. வெளியில் போனால் எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அதை நாங்கள் வந்து வெளியில் உள்ளே காமிச்சிக்கிறது இல்லை. அவங்க வந்து ஏதாச்சும் பிரச்சனைனா அதை அவங்க காமிச்சிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் தான் சந்தோஷம். ஏன் நீங்க சந்தோஷமா இல்லையா? நானும் சந்தோஷமா தான் இருக்கேன். என்னோட அவர் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். உங்களை விட சந்தோஷமா இருக்கும். நீங்க நல்லா பாத்துக்கிறீங்களா? நல்லா பார்த்துக்குவேன். அவர் கொஞ்சம் ஷை டைப், அதனால சந்தோஷமா. நம்ம ஒரு பெரிய டென்ஷன்லாம் எடுத்துக்க மாட்டார், நார்மலாக இருப்பார். நானும் பயங்கர டென்ஷன். நீங்க டென்ஷன்
2 பொண்ணுங்க இருக்கு, கல்யாணம் பண்ணா அது பண்ணணும் ஒரு டென்ஷன்ல அப்போ. இப்போ ஃப்ரீ ஆயிட்டேன். 2 பொண்ணு கல்யாணம் ஆச்சு. உங்க வயசுல பேத்தியா இருக்குது. புதுசா கல்யாணம் ஆனவங்கலாம் வந்து சொல்றாங்க நானும் சந்தோஷமா இல்ல, என் ஹஸ்பண்ட் சந்தோஷமா இல்ல. என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? 2 பேரும் சந்தோஷமா இல்லன்றாங்க அவங்க கல்யாண வாழ்க்கையில. அவங்க கல்யாணம் சந்தோஷமா இல்லைன்னா இப்ப இருக்கிற பொண்ணுங்களாம் எங்க அம்மா சமையல் பண்றதுக்கே யோசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தா அதை ஆர்டர் பண்ணுங்க, இதை ஆர்டர் பண்ணுங்க, அதான் வாங்கி சாப்பிட்றாங்க. எங்கேருந்து அவங்க வீட்டில் சமையல் பண்ணதானே புருஷனுக்கு நிம்மதியாக இருக்கும். அதை எங்கள் பொண்ணு மாதிரி இருக்கணும். எங்கள் பொண்ணுலாம் வெளியில் ஆர்டர் பண்ண மாட்டேன், எல்லாமே வீட்டில் தான். என்னை பொறுத்த வரையும் கல்யாணம் வந்தா 2 பேருமே நல்லா இருப்பாங்க. எதுக்கு தேவையில்லாம கல்யாணம் பண்ணீங்கன்னா நிறைய உமன் என்ன சொல்றாங்களா, கல்யாணம் கூட மென்ஸ் ஜாலியா இருக்காங்கப்பா, அவங்களுக்கு என்னப்பா ஏர்ன் பண்றாங்க, வெளியே போறாங்க, ஆஃபீஸ் போறாங்க வராங்க, நாங்க தான் வீட்டுல இருந்து கஷ்டப்படுறோம்னு சொல்றாங்க. ஸோ கம்பேர் டு மென்ஸ் ஆர் ஜாலி, ஹாப்பியா இருக்காங்க அவங்க மேரிட் லைஃப்ல. இது உண்மையா? ஒரு நாள் இருந்து பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. இந்த விஜய் சேதுபதி டைலாக் தான் சொல்லலாம். முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும். பசங்களாம் பிறந்தாவே இப்படிதாங்க, ரொம்ப கஷ்டங்க. பொண்ணுங்க வந்து சும்மா சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து நாங்க தான் வந்து குடும்பத்தை எடுத்து தூக்கி நிறுத்துறோம் அப்படின்னு. நாங்க எடுத்துன்னு வந்து கொடுக்கலாம், நீங்க எதை எடுத்துன்னு வந்து நிறுத்துவீங்க? ஒர்க் பண்றாங்களா? இல்ல, உமன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றாங்க தான், ஒத்துக்கிறேன். இப்ப ஒண்ணு இல்லைங்க, சிம்பிள். பொண்ணு கொஞ்சம் பையனோட அதிகமா படிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல பொண்ணோட டாமினேஷன் அதிகம். பொண்ணுங்க என்னை பொறுத்தவரை என்னன்னா கொஞ்சம் அதிகமா படிச்சுட்டாங்கன்னாவே முடிஞ்சு போச்சு சோலி. நம்மள இருக்கிற ஆம்பளைங்களை வந்து கீழே இறக்கி வச்சுதான் பாக்குறாங்க. இறக்கிறாங்க ப்ரோ, எப்படி பார்த்தாலும் இறக்கிறாங்க. புதுசா மேரேஜ் ஆகுறாங்க, அவங்க புதுசா மேரேஜ் இருந்தா அந்த லைஃப் ஒரு நல்லா ஒரு ஸ்மூத்தா போகும்னு வச்சுக்கோங்களேன். 3-4 மாசத்துக்கு. அந்த 3-4 மாசத்துக்குமே இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ போரா போகுது, 2 பேருமே ஹாப்பியா இல்ல, 50-50 ஹாப்பியா இருக்கும், 50-50 சேடா இருக்கும். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? புதுசா இதுக்கு ஒரே ஒரு பழமொழி தான் இருக்குது, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள். ஓகேவா? ஆக மொத்தம் 90 நாள் தான் கணக்கு. 2 கரெக்டா இல்லையா? நிம்மதியா வாழ்றது அந்த 3 மாசம் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கும் போர் வச்சிடும், அந்த பையனுக்கு போர் வச்சிடும். அது ஒரு பெஸ்டியை வச்சுக்க, இவன் ஒரு பெஸ்டியை வச்சிருப்பான். ஜாலியா சண்டை தான் போகும். ஆமா, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் பெஸ்ட் இல்லாம வரும். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் கள்ளக்காதல் தான் வரும். என்ன பண்ண முடியும்? அம்மா யாராவே முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? ஏய் யாராவே? அவரு பாக்ஸரு சும்மா போறாரு. நீங்க இங்கிலீஷ்ல ஷார்ட்டா சொல்றீங்க 2K பெஸ்டின்னு, நாங்க கள்ளக்காதல்ன்ற அவ்வளவுதான். வேலைக்கு போயிட்டு வர இடத்துல என்னென்ன நடக்குதுன்னு ஆம்பளைங்க நாங்க ஃபேஸ் பண்றோம்ல, அது எங்களுக்கு தான் தெரியும். இவளுங்க ஜாலியா வீட்டுல இருந்ததுன்னு இது சரியில்லை, அது சரியில்லை, எங்க அப்பா இவ்வளவு சொத்து இருந்தா தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, மாசம் இவ்வளவு சம்பாதிச்சாதான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ஏங்க இப்ப சிம்பிளுங்க, நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? இன்னும் ஒரு தோராயமா ஒரு 20 வாங்குறீங்க. இவன் இப்போ 15,000 ரூபா வாங்கினான். பிடிச்சிருந்தா இப்போ பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் இல்லைன்னு சொல்லியே காட்ட மாட்டீங்க. பொண்ணுங்க புத்தி என்னன்றது தெரியவே தெரியாதாக்கும். எல்லாம் இல்லை, இந்த ஒரு சில பேர்லாம் சொல்லுவானுங்க அப்படியே வந்து பெண்களை இவ்வளவு கேவலமா பேசுறாங்க. டேய் கமெண்ட்ல கழுவி ஊத்துனீங்க, உங்களுக்கு வரப்போற மாமியாரும் பொண்ணுகிட்டயும் அடி வைங்க, சாவிங்க, அவ்வளவுதான். சில பேர் லைஃப்ல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, the wife is very happy. Wife is very happy. It's a real. It's a real nowadays because the generation is changing now. So compared to old generation, இப்போ both are working இல்லையா? So they are doing both the jobs. இப்போ அந்த காலத்துல வந்துட்டு நீங்க ஒய்ஃப் இந்த வேலை தான் செய்யணும், ஹஸ்பண்ட் இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த காலத்துல இருந்தாங்க. இப்போ வந்துட்டு so they are equal now. It changes. The generation is changes. So maybe both are மேரேஜ் happy. ஆகி எத்தனை வருஷங்கள் ஆகுது? எனக்கு மேரேஜ் ஆகி 30 years ஆகுது. நீங்க எத்தனை டேஸ் ஹாப்பியா இருந்தீங்க? டேஸ் ஆர் யுவர் சாரி? Like that, I got my lucky husband, so I am always happy. It's a real man. Real as honestly. Honestly means like 70% happy. 30% மட்டும் எங்க போச்சு? 30% போச்சு. Okay, 70% is a big percentage. 70% அதே பிக் இல்லையா? 2 months வரைக்கும் நான் ஹாப்பியா இல்லங்க, நான் ஹாப்பியா எனக்கு 20% ஹாப்பியா இல்ல. பிகாஸ் இப்போ நான் கேட்கும்போது ஷாக் ஆகுது. ஓகே ஹாப்பியா இருக்கா? அது ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம போயிட்டோம்னா அந்த லைஃப் இஸ் அவர்ஸ். ஸோ வி ஹேவ் டு டாலரேட் எவ்ரிதிங். நீங்க ஹாப்பியா இருக்கீங்க, ஹஸ்பண்ட் ரொம்ப பாவமா? ஹஸ்பண்ட் ஓகே, அவரு 50%. 50% ஏன் மிச்சம் 50% அவர் ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க? நான் டார்ச்சர்லாம் இல்லப்பா. ஒய்ஃப் கையில தாங்க இருக்கு. அடுத்து என்ன பண்றது? 50% ஹாப்பினா அந்த பேலன்ஸ் 50% நீங்க என்ன பண்ணீங்க? அந்த இப்ப எல்லா ஹஸ்பண்டுமே இப்போ ஒய்ஃப் ஊருக்கு போனாங்கன்னா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாங்க இல்லையா? மேபி he's happy in 80%. Promptly I said. மட்டும் நீங்க டார்ச்சர் பண்றீங்க.
சம்டைம் வேற வழி இல்லை. 1980 கல்யாணம் ஆச்சு. ஓகே ஃபைன் 1980 கல்யாணம் ஆச்சு. பட் ஹஸ்பண்ட்ஸ் ஆர் ஹாப்பி, நாட் த ஃபீமேல்ஸ். எந்த ஸ்ட்ராங்கான ரீசன் சொல்லுங்க ஹஸ்பண்ட்ஸ் ஆர் மெனி ஆர் சேயிங் லைக் திஸ் ஐ எம் a working woman. They will get money and they are happy and they enjoy whatever they want by their double earning. ஓகே And they be carried away by other things. Mainly, they should not be carried away by other saying. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் இன்லாஸ் பிளேஸில் ஹாரிபிள் தான். ஸோ எத்தனை வருஷமா ஹாப்பியா இருந்தீங்க ஒரு எதனால இந்த ஒரு ஆன்சரை சொல்றீங்க இல்லை, the pupils are not good. Quality of the person is not good. Especially my brother-in-law by name Mani. ஓகே நெக்ஸ்ட் வந்து என்னன்னா வந்து இப்போ புதுசா மேரிட் ஆகுறாங்களே அவங்களாம் என்ன சொல்றாங்க 50-50 ஹாப்பியா இருக்கு 50-50 சேடா இருக்கும். என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ புதுசா தான் மேரிட் ஆகுது பட் Now it's a competitive world and all are running. என்ன எல்லாம் விட்டு கொடுத்து போகணும். அன்புனால வென்றலாம் அவ்வளோதான். ஆனால் அன்புனால வென்றனா குவாலிட்டி ஆஃப் த பர்சன் ஷுட் பி தேர். இப்போ மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் லைக் மென்ஸ் ஆர் ஹாப்பி, மென்ஸ் ஆர் ஹாப்பி. உமன்ஸ் எதனால ஹாப்பியா இருக்க மாட்டாங்க ஒரே ஒரு ஆனால் nowadays they are saying even the judges are in favor of gents nowadays. I've heard that's all. Practically I don't know. Judges are in favor of gents, not the ladies. I don't know what is that. What is behind that.